السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه السالكين لنهجه القويم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. صدق الله مولانا العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட பாடத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், யார் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி, யார் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்று சொல்லி, சும்மஸ்தகாமு, அதிலே உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்னென்ன பாக்கியம் கிடைக்கும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கண்ணியமான பெருமக்களே, நாம் முஃமின்கள், அல்லாஹ் எங்களுடைய ரப்பு என்று ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த வார்த்தையை நாம் அதிகமாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் எங்களுடைய ரப்பு, நாம் அவர்களுடைய அடிமைகள். அல்லாஹ் எங்களுடைய ரப்பு, நாம் அவர்களுடைய அடிமைகள், அவனுடைய அடிமைகள். அவனன்றி நம்மால் எதுவும் செய்ய முடியாது. அவன் தன்னுடைய அடிமைகளாகிய நம்மை இந்த உலகில் அனுப்பி தனக்கு வணங்கி வழிபடுமாறு சொல்லியிருக்கிறான். அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அடிமை நாம். இதை நம்முடைய மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நமது நாவுகளும் அதிகமாக உச்சரித்து கொண்டிருக்க வேண்டும். எங்களுடைய ரப்பு அல்லாஹ், அல்லாஹ் தான் எங்களுடைய இறைவன், அவன் தான் எங்களை படைத்தான், அவனுக்காகவே நாங்கள் வாழ்கிறோம், இந்த வாழ்க்கையை தந்ததும் அவன்தான், நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அசைவும் அவன்தான் எங்களுக்கு அந்த ஆற்றலை தந்திருக்கிறான் என்று ரப்பை குறித்து அதிகமாக நாம் பேசிக்கொண்டிருக்க வேண்டும். யார் அப்படி பேசுவதோடு மட்டுமல்லாமல் சும்மஸ்தகாமு, எங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்ற வார்த்தையிலே மிகவும் உறுதியாக நிலையாக இருப்பார்களோ, இந்த நிலையாக இருப்பார்களோ என்பதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் ஏராளமான செய்திகளை சொல்கிறார்கள். அவர்கள் அந்த ரப்புன் அல்லாஹ் என்ற வார்த்தையில் உறுதியாக இருப்பார்கள் என்றால் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இணை வைக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுக்கு இணையாக வேறு யாரையும் அவர்கள் ஆக்கிக் கொள்ள மாட்டார்கள். அதே போல அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டார்கள். அல்லாஹ் என்னென்ன கட்டளையிட்டானோ அதற்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள். மாற்றத்தினுடைய ஃபர்லான காரியங்கள் ஏதோ அவைகளை நிறைவேற்றுவதில் கவனமாக இருப்பார்கள். இது எல்லாம் இஸ்திகாமத்தில் வந்துவிடும் என்று பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள். கண்ணியமான பெருமக்களே, இஸ்திகாமத் என்பது மிகவும் அவசியமானது. இஸ்திகாமத் என்பது மிகவும் அவசியமானது. நாம் நம்முடைய தீனிலே உறுதியாக இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய அமல்களிலே நிலையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் எதுவென்று சொன்னால் குறைவாக இருந்தாலும் நிரந்தரமாக செய்யப்படக்கூடிய அமல் என்பார்கள். ஒரு நாள் நல்ல அமல் செய்ய வேண்டியது, இரவு முழுக்க நின்று தொழுவியாச்சு, ஓதியாச்சு, குரான் ஓதியாச்சு, அதுக்கப்புறம் குரானையே தொடையில்லை. இதுவல்ல அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. அல்லாஹ்வுக்கு விருப்பமானது எதுவென்றால் நிரந்தரமான அமல் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தொடரான அமல் இருக்க வேண்டும். அது குறைவாக இருந்தாலும் சரி, நிலையாக இருக்கக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் அந்த இஸ்திகாமத் என்ற உறுதியான நிலையிலே நாம் இருக்க வேண்டும். யார் அப்படி இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறான், மிகப்பெரிய பாக்கியத்தை வைத்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லி தர வேண்டும். இதற்கு பின்னால் நான் வேறு எந்த விஷயத்தையும் யார்ட்டையும் கேட்கக்கூடிய தேவையே ஏற்படாத அளவிற்கு ஒரு விஷயத்தை சொல்லி தர வேண்டும் என்று ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல் ஆமன்து பில்லாஹ் சும்மஸ்தகீம், நான் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுங்கள், அதிலே நிலையாக இருங்கள். இதுதான் நான் சொல்லித்தரக்கூடிய விஷயம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஹதீஸின் தொடரிலே இன்னொரு செய்தியும் வரும். அப்போ கேட்குறாங்க அந்த ஆளு, நான் எதை அதிகமாக பயப்பட வேண்டும் என்று கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது நாவை இஷாரா செய்து காட்டினாங்க. எதை அதிகமாக பயப்படணும்னா நாவை பயப்படணுன்றாங்க. ஏனென்றால் பெரும்பாலான பாவங்கள் அது நாவினால் தான் ஏற்படுகிறது.
பெரும்பாலான பாவங்கள் அது நாவினால் தான் ஏற்படுகிறது. நாவின் விபரீதங்கள் சாதாரணமானதல்ல. கண்ணியமான பெருமக்களே, அதை விவரிப்பதற்கு இப்பொழுது நேரம் இல்லை. எனவே நாம் இங்கே சொல்ல வந்த செய்தி இஸ்திகாமத்தாக இருப்பது தான். எனக்கு வேற யார்ட்டையும் கேட்க வேண்டிய தேவையே வராத அளவுக்கு விஷயத்தை சொல்லித்தாங்க கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது நிலையான நிரந்தரமான முறையில் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த இஸ்திகாமத் வந்துவிட வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, யாருக்கு அந்த இஸ்திகாமத் வந்து விட்டதோ, யாருக்கு ரப்புன் அல்லாஹ் என்று சொல்லி அதிலே நிலையாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய பாக்கியங்களை கொடுக்குறான். ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். ஒரு இடத்துல சொன்ன அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை என்கிறான். யார் அல்லாஹ் தான் நீங்களுடைய ரப் என்று சொல்லி இஸ்திகாமத்தாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கவலை இல்லை, அச்சம் இல்லை. இன்னொரு இடத்திலே சொல்கிறான், வல்ல விஸ்தகாமு அல தரீகா லஸ்கைனாஹும் மாஅன் கதகா. அவர்கள் இந்த மார்க்கத்திலே நிரந்தரமாக நிலையான முறையில் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு வானத்திலிருந்து அற்புதமான மழையை பொழிய வைப்போம் என்கிறான். நல்ல மழை கிடைக்கிறதுக்கு நம்முடைய மார்க்கத்தினுடைய இஸ்திகாமத் தேவை, ஈமானுடைய உறுதி தேவை. கண்ணியமான பெருமக்களே, குர்ஆனிலே நிறைய இடங்களில் அல்லாஹ் ஃபஸ்தகிம் கமா உமிர்த, உங்களுக்கு ஏவப்பட்டதை போல் நீங்கள் ஏவப்பட்டதிலே நீங்கள் உறுதியாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமான பெருமக்களே, நிலையான வாழ்க்கை வேண்டும், ஈமானிலே நிலைப்பாடு வேண்டும். இந்த இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ரொம்ப அற்புதமான செய்தியை சொல்றான் அல்லாஹ். யார் இந்த தன்மையுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களுக்கு மலக்குகள் வந்து இறங்குவார்கள். அவர்களுக்கு மலக்குகள் வந்து இறங்குவார்கள். எப்போ இறங்குவாங்க? இமாம்கள் பல கருத்தை சொல்றாங்க. அவங்களுடைய மவுத்து நேரத்தில் மலக்குகள் வருவாங்க. சில இமாம்கள் சொல்கிறார்கள் அவர் கபரிலே வைத்த பின்னால் கபருக்கு இமாம்கள் மலக்குகள் வருவார்கள். கபரிலிருந்து எழுப்பப்படக்கூடிய அந்த நேரத்திலே மலக்குகள் அவர்களிடத்தில் வருவாங்க என்று சொல்கிறார்கள். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும் பொழுது, இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும் பொழுது இந்த மூணுமே உண்டுன்னு சொல்றாங்க. அவர்களுடைய மரண நேரத்திலே, கபரிலே வைக்கப்படக்கூடிய நேரத்திலே, அவர்கள் மீண்டும் எழுப்பப்படக்கூடிய 3 நேரத்திலே அவர்கள்ட்ட மலக்குகள் வருவாங்க என்று எழுதுகிறார்கள். கனிமான பெருமக்கள், அந்த மலக்குகள் வந்து சொல்லுவாங்களா, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, நீங்க பயப்படவே தேவையில்லை, நீங்க கவலைப்படவே தேவையில்லை. மௌத்தினுடைய அந்த நேரம், சக்கராத்தினுடைய நேரத்தில் இப்படி ஒரு சோபனம் காதல விழுந்தால் எவ்வளவு இன்பமாக இருக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமான பெருமக்களே, மலக்கள் வந்து சொல்லுவாங்களா, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க பயப்படாதீர்கள், வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அந்த மலக்கள் சொல்லுவாங்களாம். முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள், நீங்க ஏன் கவலைப்படாதீங்கன்னா என்னது, நீங்கள் அச்சப்படாதீர்கள் என்றால் என்ன? அல்லா தகாஃபு, நீங்கள் மறுமையினுடைய எந்த நிலையை கண்டும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. மறுமையில் நமக்கு என்ன ஆகுமோ என்ற பயம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு சுகமான அற்புதமான சுவனம் காத்திருக்கிறது. மறுமையிலே அதனுடைய திருக்கத்தை நினைத்து இங்கே பயப்படவே தேவையில்லை என்று அவர்களுக்கு மலக்குகள் சோபனம் சொல்வார்கள். வலா தஹ்ஸனு என்பதிலே முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள், உலகத்தில் செல்வத்தை விட்டுட்டு போகிறோமே, பிள்ளைகளை விட்டுட்டு போகிறோமே, என்ன நடக்குமோ நம்முடைய சந்ததிகளுக்கு என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் நல்லவங்களாக இருந்தீங்கல்ல, உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளின் பொறுப்பை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். யார் இஸ்திகாமத்தாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுக்குறான். மலக்குகள் சொல்வாங்களா, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அற்புதமான சுவனம் தயாராக இருக்கிறது, அந்த சுவனத்தை கூட நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், உங்களுக்கு வாக்குறுதி தரப்பட்ட சுவனம் அது. நீங்கள் நல்ல முறையில் நடந்தால், ஈமானோடு ரப்பைக்கு வழிபட்டு சரியான முறையில் நடந்தால் உங்களுக்கு சுவனம் உண்டு என்று வாக்குறுதி தரப்பட்டிருக்கிறது அல்லவா? அதை குறித்து இப்பொழுது நாங்கள் சோபனம் சொல்கிறோம், நன்மாராயம் சொல்கிறோம். நஹனு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, இந்த உலகத்திலேயும் சரி மறு உலகத்திலேயும் சரி உங்களுக்கு பாதுகாப்பாளர்களாக உற்ற துணையாக நாங்கள் இருப்போம். அந்த மலக்கள் அந்த மௌத் நேரத்தில் வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு துணையாக நாங்கள் இருப்போம், உலகத்திலேயும் நாங்கள் இருப்போம், மறுமையிலேயும் நாங்கள் இருப்போம். முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள், உலகத்திலே உங்களுக்கு எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு எப்படி துணையாக நாங்கள் இருந்தோமோ இந்த மௌத்து நேரத்தில் உங்களுக்கு துணையாக இருக்கிறோம். கபரில் வைத்த பின்னால் மறுமையினுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு துணையாக நாங்கள் வந்து நிற்போம், உங்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் இருப்போம். உங்களுடைய தனிமையில், கபரினுடைய வாழ்க்கையில, தனிமை வாழ்க்கையில உங்களுக்கு நண்பனாக உங்களோட நாங்கள் இருப்போம். உங்களுடைய எல்லா காரியங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம்.
மறுமையிலே எழுப்பப்படக்கூடிய நேரத்திலே உங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம். சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் உங்களை கடக்க செய்வதற்கு நாங்கள் உதவியாக இருப்போம் என்று அந்த மலக்குகள் சொல்வார்கள். என்று சொர்க்கத்திலே உங்களை கொண்டு சேர்க்கும் வரை உங்களோடு நாங்கள் இருப்போம் என்று அந்த மலக்குகள் சொல்வார்கள் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள். கண்ணியமான பெருமக்களே, மலக்குகளுடைய இந்த சோபனங்கள் அந்த நேரத்தில் நடைபெறும். نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم. அந்த மறுமையிலே உங்களுடைய நஃப்ஸ் எதையெல்லாம் ஆசைப்பட்டதோ அதுவெல்லாம் சொர்க்கத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், எதையெல்லாம் நீங்கள் ஆசைக்கிறீர்களோ கேட்கிறீர்களோ எல்லாம் உங்களுக்கு சொர்க்கத்தில் கிடைக்கும் என்று அந்த மலக்குகள் அவர்களிடத்திலே நன்மாராயம் சொல்வார்கள் என்பதாக கண்ணியமான பெருமக்களே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம், பாவங்களை மன்னிக்கக்கூடிய கிருபையாளனாகிய அல்லாஹ்வினுடைய விருந்தாளிகளாக நீங்கள் வாருங்கள் என்று அழைப்பார்களாம். கண்ணியமான பெருமக்களே, மறுமையில் அந்த சுவனத்தில் மனிதன் நினைத்ததெல்லாம் கிடைக்கும். சுவனத்தை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் அது இப்போதைக்கு நேரம் இல்லை. எவ்வளவோ செய்திகள் இருக்கிறது. மனிதன் ஆசைப்படுவதை எல்லாம் அல்லாஹ் சுவனத்தில் கொடுப்பான். எப்படிப்பட்ட பாக்கியங்கள், எவ்வளவு அற்புதமாக இருக்கும் என்பதெல்லாம் நாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே நிறைய பார்க்கிறோம். கண்ணியமான பெருமக்களே, அப்படிப்பட்ட சுவனம் உங்களுக்கு காத்திருக்கிறது என்று அந்த மலக்குகள் சொல்வாங்களாம். கண்ணியமான பெருமக்களே, எனவே இந்த சோபனங்கள் எல்லாம் எப்போ நடக்குது? ஒரு மனிதனுடைய மரண நேரத்தில் அவனுக்கு சொல்லப்படுது. மரண நேரத்தில் அல்லாஹ் ரஹ்மத்தான மலக்குகளை அவங்கள்ட்ட இறக்குறான். அல்லாஹ் ரஹ்மத்தான மலக்குகளை இறக்குகிறான். சந்தோஷமான மரணம் ஏற்படும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மரணம் என்பது சந்தோஷமான முறையிலே சந்தோஷமாக அல்லாஹ்வினுடைய லிகாவை ஆதரவு வைத்து நாம் மரணிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் சொன்னாங்க, மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்பல்லாஹு லிகாஹு வமன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹல்லாஹு லிகாஹு. யார் அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுறாங்களோ அவங்கள சந்திக்க அல்லாஹ்வும் ஆசைப்படுவான். யார் அல்லாஹ்வை சந்திக்க வெறுக்கிறாங்களோ அவங்கள சந்திக்க அல்லாஹ்வும் வெறுக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஆயிஷா கேட்பாங்க, அல்லாஹ்வை சந்திக்கிறதுன்னா மௌத்து, அல்லாஹ்வை சந்திப்பது என்றால் மரணம் தானே. மரணத்தை யார் ஆசைப்பட போறா? மரணத்தை யார் ஆசைப்பட போறா என்று ஆயிஷா கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா அவர்களே, அந்த ஒரு மனிதனுடைய மரண நேரத்திலே அந்த நேரத்தில் அவரிடத்திலே மலக்குகள் வருவார்கள். அவன் நல்லவராக இருந்தால் நல்ல மலக்குகள் அவர்களிடத்திலே வருவார்கள். அழகான தோற்றத்திலே வருவார்கள். வந்து அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, நீங்கள் நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே உங்களுக்கு உயர்வான நிலை இருக்கிறது. யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அல்லாஹ்வின் மீது திருப்தி கொண்ட நிறைவு பெற்ற ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியத்தன், உன்னுடைய ரப்பிட்ட நீ அதை அவனை பொருந்தி கொண்டதாக அவன் உன்னை பொருந்தி கொண்டதாக நீ திரும்பி செல் என்று சொல்லப்படும். மலக்கள் வந்து சோபனம் சொல்வாங்க, சொர்க்கத்தை குறித்து சொல்வாங்க. இப்படியெல்லாம் நடைபெறும் பொழுது இந்த மனிதனுக்கு அல்லாஹ்வை சந்திக்க ஆசை வந்துடும். அல்லாஹ்வை சந்திக்க ஆசை வந்துடும். எப்பொழுது மரணமாக மாட்டோம், சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டோம், அல்லாஹ்வை சந்தித்து விட மாட்டோம் என்று அல்லாஹ்வின் சந்திப்பிலே அவன் இன்பம் கொண்டு விடுவான். இப்பொழுது அஹப்பல்லாஹு லிகாஹு, அவனை சந்திக்க அல்லாஹ்வும் ஆசைப்பட்டுவான். இவன் அல்லாஹ்வை சந்திக்க இந்த மனுஷன் இப்ப ஆசைப்பட்டுட்டான், இப்போ இவனை சந்திக்க அல்லாஹ்வும் ஆசைப்பட்டுவான். பாவியாக இருக்கக்கூடியவன் அவனிடத்திலே இதற்கு அப்படியே நேர்மாற்றமாக நடக்கும். அல்லாஹ் காப்பாற்றுவானாக, அல்லாஹ் காப்பாற்றுவானாக. பாவிகள் இடத்திலே அப்படியே மாற்றமாக இருக்கும். மலக்குகள் வந்து அவனிடத்திலே கடுமையான வார்த்தைகளை சொல்வார்கள். நீ அவனுக்கு ஏற்பட இருக்கக்கூடிய தீங்குகளை கஷ்டங்களை எல்லாம் அவனிடத்தில் சொல்லும் பொழுது இப்போ இவன் அல்லாஹ்வை சந்திக்க வெறுப்பான், அல்லாஹ்வும் அவனை சந்திக்க வெறுப்பான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான பெருமக்களே, எனவே அந்த மரண நேரத்திலே மலக்குகள் வந்து அவர்களுடைய வாயால் அற்புதமான சோபனத்தை சொல்வார்களே, அந்த சோபனம் நமக்கு கிடைக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமான பெருமக்களே, எனவே நாம் இன்றைய தினம் ஓதிய பாடத்தில் நாம் அறிந்து கொண்ட செய்தி என்னவென்று சொன்னால், நம்மிடத்தில் இஸ்திகாமத் வந்துடணும், நம்மிடத்தில் நிரந்தரமான நிலை வந்துடணும். ரமதான் மாதம் வந்தது, ரமதான் மாதத்திலே நாம் அமல் செஞ்சோம், குர்ஆனை நிறைய ஓதுனோம், ரமதான்ல மூடின குர்ஆன் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமதான்ல திறப்போம் என்று இருந்துவிடக்கூடாது. ரமதான் மாதத்திலே நாம் செய்த வணக்கங்கள் என்பது மற்றைய காலங்களிலே தொடர வேண்டும். மற்றைய காலங்களுக்கு ரமதான் பயிற்சியாக ஆகிவிட வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அமல்களிலே ஈமானிலே நாம் இஸ்திகாமத்தை ஏற்படுத்தி விட்டோம் என்றால், நிலையான ஒரு நிலையை ஏற்படுத்தி விடுவோமே ஆனால் மரண நேரம் சந்தோஷமான நேரமாக இருக்கும். இளைஞர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் மரண நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
மரண நேரத்தில் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், இறைநேசர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். மரண நேரத்தில் அவங்க சந்தோஷத்தோடு இருப்பார்கள். எத்தனை சஹாபாக்கள் தன்னுடைய மரண நேரத்தில் இதோ நான் ரசூலுல்லாஹ்வை போய் சென்று சந்திக்க போகிறேனே, என் நண்பர்களை நான் சந்திக்க செல்கிறேனே என்று சந்தோஷத்தோடு இருந்தார்கள் என்று சொன்னால், இறைநேசர்கள் எத்தனை இறைநேசர்கள் அந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு இருந்தாங்கன்னு சொன்னா காரணம் என்ன? அவங்கள்ட்ட மலக்கள் சோபனம் சொல்வாங்க, அவங்க அந்த சந்தோஷத்தில் இருப்பாங்க, சந்தோஷத்தில் லயித்திருப்பார்கள். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா அப்படிப்பட்ட சோபனத்தை நமக்கும் நசீபாக்குவானாக. நம்முடைய மரண நேரத்திலும் ரஹ்மத்தான மலக்குகள் அழகான சூரத்திலே இறங்கி நமக்கு சோபனம் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆக்கி அருள்வானாக. அதை கேட்டு சந்தோஷத்தோடு அல்லாஹ்வுடைய லிகாவை ஆதரவு வைத்தவர்களாக, அல்லாஹ்வுடைய லிகாவை ஆசைப்பட்டவர்களாக நாம் மரணிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய மரண நேரத்திலே நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான உத்தமர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்னால் வந்து நின்று நமக்கு அவர்களை பார்த்த கண்குளிர்ச்சியோடு நாம் மரணம் அடைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவர்கள் தங்களுடைய திருவாயா நமக்கு கலிமா சொல்லித்தர நாமும் கனிமா மொழிந்து மௌத்தாகக்கூடிய நசீபை வல்லவனாம் அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபாக்கி அருள்வானாக. நம்முடைய மரண நேரம் நமக்கு நிம்மதியான நேரமாக ஆக்கி வைப்பானாக. மரண நேரத்தினுடைய கஷ்டங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா நாளைய மறுமை நாளிலும் எல்லா விதமான நட்பாக்கியங்களையும் அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தருள்வானாக. அன்றைய தினத்தினுடைய அந்த மறுமை நாளினுடைய கஷ்டங்களில் இருந்தும் அதனுடைய கவலைகளில் இருந்தும் அதனுடைய திருக்கங்களில் இருந்தும் அல்லாஹ் நம்மை எல்லாம் பாதுகாத்தருள்வானாக. آمين يا رب العالمين. وآخر دعوانا الحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته.